இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபேசியர் 2வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க யாரு அப்படின்னு யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டா நிறைய பேரோட பதில் எப்படி இருக்கும்? நான் ஒரு டீச்சரா இருக்கேன், போலீஸ், லாயர், இந்த மாதிரி அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை வச்சு சொல்லுவோம். இன்னும் சிலர் அதுல ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பத்தி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா அவன் ஒரு குடிகாரன், ஒரு ஆடம்பர பிரியன், ஒரு சாப்பாட்டு ராமன் அப்படின்னு ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தை சேர்த்து அவங்கள சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாவ காரியங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நான் விட்டுடணும் அப்படின்னு மனசார நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த செய்தியை முழுசா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். வேற எந்த முயற்சியும் நீங்க எடுக்க தேவையில்லை. நம்ம இன்றைக்கு இந்த வசனத்துல கேட்டோம், தேவன் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு. ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது மிகுந்த அப்படின்னு அர்த்தம். அவரு நிறைய இரக்கம் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை மிகவும், அதாவது சாதா அன்பு இல்லை, மிகவும் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வேதத்துல போடப்பட்டிருக்கு. நாம அக்கிரமங்களுக்கு மறிச்சிட்டோம். எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஆண்டாக நீங்க அதுக்கு அடிமையா இருந்தாலும் சரி, அந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, அந்த அக்கிரமங்களுக்கு நீங்க மறிச்சிட்டீங்க. அதனால அது இனி உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த தண்டனை அவங்க மேல வேலை பார்க்காது. அதே மாதிரி இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே நீங்க எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் இப்போ நீங்க அதுக்கு மறிச்சிட்டீங்க. இனி அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை ஆளுகை பண்ண முடியாதுங்கிறத நீங்க முழு மனசோட விசுவாசிங்க. அதோடு கிறிஸ்துவுடனே நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். கிறிஸ்துவுடைய நீதி, கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் இனி உங்களுக்கும் சொந்தமாயிடுச்சு. அதனால இனி அக்கிரமம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி மட்டும், அவருடைய பரிசுத்தம் மட்டும்தான் உங்களை மேற்கொள்ள முடியும். நீங்க இனி நீங்க இல்ல, இதை கேட்டுட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரு. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா போதும். இதை மட்டும் நீங்க சந்தேகமே இல்லாம விசுவாசிச்சீங்கன்னா போதும். வேற எந்த முயற்சியும் தேவையில்லை. கிருபையால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இலவசமா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்பதை மட்டும் உறுதியா பற்றி கொண்டீங்க அப்படின்னா உங்களால இனி பாவம் செய்ய முடியாது. எந்த விதமான பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, அது இனி உங்களை மேற்கொள்ள முடியாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைங்க என்னென்ன காரியங்களை போட்டிருக்காங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. உண்மையை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அம்மேன் அவங்க வாழ்க்கையில நீங்க அதிசயம் செய்பவரா இருக்கீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்ற வசனத்தில் அப்பா நிறைய பிள்ளைகள் கூட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. அவங்க மனசை தொட்டு அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்க இருதயத்துல அம்மேன் இது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறமைக்காய் உமக்கு நன்றியப்பா. இன்று இப்பொழுது என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு கிட்ட பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை விட முடியாமல் அப்பா கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருக்கலாம் ஏசப்பா. மனசார இந்த பாவத்தை விடணும்னு நினைச்சாலும் அவங்களால விட முடியாம அம்மேன் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம அப்பா வேதனையோடு இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து நாமத்துல. அம்மேன் இதுவரைக்கும் அவங்களை ஆளுகை பண்ணின, அவங்களை கீழ்ப்படுத்தின, அவங்களை அடிமைப்படுத்தின இந்த பழக்க வழக்கங்களை இன்றைக்கு இவங்க ஆளுகை செய்யறாங்கப்பா. அதை அவங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து தூர வீசுறாங்க ஏசப்பா. உம்மோடு உயிர்ப்பிக்கப்பட்டதால் உம்முடைய பரிசுத்தமும் நீதியும் இவங்களை ஆளுகை செய்வதால்
இனி இவங்களுடைய பாவங்கள் இவங்களை ஆளுகை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு பாவம் யாரிடமும் பகிர முடியாம அந்தரங்க பாவமா இருக்கலாம், இல்ல செல்போனுக்கு அடிமையா 24 மணி நேரத்துல மேக்சிமம் டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணி எந்த உருப்படியான காரியமும் செய்ய முடியாம நாளைக்கு இதை விட்டுறணும்னு நினைக்கலாம். சாப்பாட்டுல கரெக்டா கண்ட்ரோலா வரணும்னு நினைப்பாங்க. ஆனா இல்லாத நோயெல்லாம் இழுத்து வச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். இன்னும் எத்தனையோ முயற்சிகள் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா எதையுமே செய்ய முடியாம சோம்பேறித்தனமா இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள மூழ்கடிச்சு அவங்களால தொடர்ந்து முன்னேற முடியாம வாழ்க்கையில அவதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது. பரிபூர்ண விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உண்டாகிறது. அதற்காக நன்றி. அவங்க இருதயங்கள் இன்றைக்கு தொடப்படணும் ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்க பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறமைக்காக நன்றி ஏசப்பா. அவங்களுக்குள்ள நீங்க பிழைத்திருக்கிறதுனால் அதை உறுதியா இவங்க இருதயம் விசுவாசிப்பதனால் இனி இந்த பாவம் இவங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை இப்பொழுது உண்டாவதாக. பாவத்துக்கு அடிமையாய் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது விடுதலை பண்ணப்படுவார்களாக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆமென். இதுவரைக்கும் அவங்க எவ்வளவோ முயற்சி செய்த முடியாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு அவர்களை விட்டு விலகுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். நீங்க அற்புதம் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் அப்பா இப்பொழுது ஒரு வாஞ்சியை நீங்க உண்டு பண்ணுங்கப்பா. ஆமென். அவங்க இருதயத்துல இப்பொழுது ஆமென் நீங்க அவங்களுக்குள்ள பிழைத்திருக்கீங்கிற எண்ணம் வரணும் ஏசப்பா. இனி குடிக்கும் போது ஐயோ இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறாரு, நான் குடிக்க கூடாது அப்படிங்கிற பரிதவிப்பு அவங்களுக்குள்ள உண்டு பண்ணணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்க அவங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறதுனால எல்லா காரியங்கள்லையும் உண்மை போல அவங்க வாழணும் ஏசப்பா. ஆமென். சாத்தானை மேற்கொள்ளணும்ப்பா. அவனுடைய அத்தனை கிரியைகளையும் அவங்க அழிக்கணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஆமென். உம்மை நம்பி வந்த ஒரு பிள்ளைகளை கூட அப்பா நீங்க வெறுமையாய் திரும்பி போக பண்ணுறதில்லை ஏசப்பா. அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் ஏசப்பா அந்த பிரச்சனைகளை விட பெரிய தேவனாகிய நீங்க அவங்களை இன்றைக்கு நீங்க விடுதலை பண்றீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உண்மை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மகா உன்னதமான உம்முடைய பிள்ளையாக இருக்கிறாங்கன்னு வேதத்துல நாங்க பாக்குறோம் ஏசப்பா. நீரே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குனீங்க ஏசப்பா. இப்போது என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாயின் கருவில் உருவாக்கினவர் நீங்கப்பா. ஆமென். அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா இன்றைக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நானும் தேவனுடைய நீதியா இருக்கிறோம் ஏசப்பா. இதை நாங்க அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா. நாங்க கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாயை திறந்து இப்பொழுது அறிக்கையிடுங்க. தேவனுடைய நீதியாய், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன் அப்படின்னு நாங்க அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா. ஆமென். உமக்குள் அப்பா எங்களுடைய அடையாளத்தை காத்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமென். நாங்க செய்கிற எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்தணும்ப்பா. ஆமென். உம்மை வேதனைப்படுத்துற மாதிரி துக்கப்படுத்துற மாதிரி எந்த காரியங்களும் நாங்க செய்யக்கூடாதுப்பா. உம்மை மகிமைப்படுத்தும்படி ஆமென் நாங்க எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க கேட்குறீங்கப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு பதில் தருகிறீங்க ஏசப்பா. ஆமென். நாங்க விசுவாசிக்கணும்ப்பா. இந்த பிள்ளைகள் இன்று தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.